ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, வாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, வாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே பையூரில் இருந்த என்னை பொய்யூரில் சேர்த்தவரே, மெய்யூரை காண வேண்டும் பேருடை தந்திடுவாய். பையூரில் இருந்த என்னை பொய்யூரில் சேர்த்தவரே, மெய்யூரை காண வேண்டும் பேருடை தந்திடுவாய். பாவி என்னை மீட்டிடுவாய், பாவக்கண்ணை போக்கிடுவாய். பரலோகம் வர வேண்டும், பாவி என்னை காட்டிடுவாய். ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, தாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, தாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே கடலளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்றாய், கடலளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்றாய். மலை கூட நகரும் என்று மறைநூலில் சொல்லி வைத்தாய். கடலளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்றாய், மலை கூட நகரும் என்று மறைநூலில் சொல்லி வைத்தாய். சிந்திக்கிறது தவறிவிட்டேன், சிலை போல இருந்து விட்டேன். சந்திக்கிறது வந்து விட்டேன், சத்துருவே வாருமையா. ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, வாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, வாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே பாலை வனந்தனிலே மன்னாவை ஈந்தவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே. பாலை வனந்தனிலே மன்னாவை ஈந்தவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே. யோசுவா வழி நடத்த யோசனை தந்தவரே, யோர்தானை கடந்து செல்ல கானானை தந்தவரே. ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, தாருமையா வந்தருள் தாருமையா. ஆண்டவரே ஹல்லேலூயா. யோசுவா வழிநடத்தி யோசனை தந்தவரே, யோர்தானை கடக்க செய்து கானானை தந்தவரே. அந்த ஒருவரை மட்டும் பாடினேன். பாலை வனந்தனிலே மன்னாவை ஈந்தவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே. பாலை வனந்தனிலே மன்னாவை ஈந்தவரே, பாவிகள் யாவரையும் ஒன்றாக சேர்த்தவரே. யோசுவா வழி நடத்த யோசனை தந்தவரே, யோர்தானை கடக்க செய்து கானானை தந்தவரே. ஆண்டவரே அன்பின் இலக்கணமே, தாருமையா வந்தருள் தாருமையா. அன்பின் இலக்கணமே, கர்த்தர் நல்லவர். 107ஆம் சங்கீதம் காலையில் நம்ம வாசித்தோம், 20 வரைக்கும் வாசித்தோம். அதிலிருந்து ஒரு சில காரியம் மாத்திரம் நம்ம வாசித்து கடந்து போவோம். 7ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136ஆம் சங்கீதத்தில் ஆண்டுடைய கிருபையை துதித்து 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 சங்கீதக்காரர் எழுதியிருப்பார். வானாதி வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை ஒருவராய் நின்று பெரிய காரியங்களை செய்கிற அவர் கிருபை அப்படியே வந்துனே இருக்கும். இதை சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. நாம எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தரை துதிக்கிறோமோ அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார், நம்மை கிருபையிலிருந்து அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அவரை துதிக்கிறேன்னு சொன்னா,
வேதம் சொல்லுகிறது, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் ஆமென் அப்படி சொல்ல கடவர்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பல தேசங்களிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கூட யூத ஜனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இஸ்ரேல் தேசத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது. 1967 வருடம் நினைக்கிறேன், அப்பதான் அவங்களுக்கு இந்தியா கொடுத்தது போல ரிப்பப்ளிக் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. அதே பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் ஒன்றாக திரட்டி அந்த கானானுக்கு கர்த்தர் கொண்டு வரார். அப்ப என்ன வேதம் சொல்லுகிறது, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ததாகவும் அலைந்து திரிந்தார்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக நேரங்களில எனக்கு அன்பானவர்கள், நாம் அலைந்து திரிகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சில பேர் சொல்றாங்க, வர ஆராய்ச்சியாளர்கள் 9 நாளுக்குள்ள போயிடலாமா, 40 நாளுக்குள்ள போயிருக்கலாமா. ஆனால் எத்தனை வருஷம் அலைஞ்சு செஞ்சாங்க? 40 வருஷம் அலைஞ்சு திரிறாங்க. அதே போன இடத்தையோடு திரும்பி திரும்பி வராங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ இடங்கள் அவங்க பாளையம் இறங்குறாங்க. 40 வருஷம் அவங்க அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறாங்க. எரேமியால ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, எரேமியா புத்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால், ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் இடத்துல திரும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அலைந்து திரிய வச்சாரு சொன்னா, கொஞ்ச நேரம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, திரும்பவும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. பலவிதமான அருவருப்புகளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை அழிந்து திரு. ஆனா ஆண்டவர் பாருங்க எத்தனையோ அற்புதம் செய்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவர்களை பாதுகாக்கிறார். காடைகளை வரவழைக்கிறாரு, மன்னாவால் உணவளிக்கிறாரு, கற்பாரிலிருந்து தண்ணீரை பொழுது ஓட செய்கிறாரு, செங்கடலை பிளக்கிறாரு, யோர்தானை பிட்டு திரும்ப செய்கிறாரு. எல்லாம் செய்தாலும் கூட எனக்கு அன்பானவர்களே, திரும்ப திரும்பவும் ஆண்டு என்ன செஞ்சாங்க, அவங்க கோபம் ஊட்டி கொண்டே இருந்தாங்க. இந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாராம், விடுவித்தார். தாவரைக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை சபையான வழி நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே ஆமென். இந்த காரியங்களுக்காக கர்த்தரை துதிதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அடிமையில, அதாவது இங்க எகிப்துல அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது பலவிதமான உபத்திரவுக்குள்ளாக கிடந்தாங்க. அப்போ ஆண்டவர் சத்துருக்கள் இருந்தவங்களை விடுதலையாக்கி நேர்த்தியா அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வர வேளையில அவங்க பசியா இருந்தாங்க, தாகமா இருந்தாங்க, ஆத்துமா தொய்து போனதா இருந்தாங்க. அங்கெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்தாரு. அது மாத்திர தங்கள் ஆபத்தை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி அவரை விடுவித்தாருங்கிறது பைபிள் இருக்குது. ஆனா தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை ஆமா, மோசே வந்து மலைக்கு போயிட்டாரு ஜபிக்கிறதுக்காக. போன பிறகு மோசே என்னாச்சு, வரல. எவ்வளவு நாள் இருந்தார் மோசே அங்க? எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாட்கள் மேல போய் நிற்கிறாரு. வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. உடனே ஆரோனை பார்த்து சொன்னாங்க, இவங்களுக்கு எங்களை வழிநடத்தில் வந்த மோசே கூட காணோம், என்னாச்சு தெரியல, எங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை உருவாக்கும். என்னது? எங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம படிக்கிறோம் வசனத்துல. எல்லாரும் போட்டிருந்த காதணிகள், நகைகள் எல்லாம் மூக்கு திகுக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தாங்க. போட்டு ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு பொற்கன்று குட்டியை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே, அவங்க எல்லாரும் அரை நிர்வாணத்தோடு அவங்க அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பதாக தங்கள் ஆடிக்கொண்டிருந்தாங்க. அப்போ மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீ கொஞ்சம் ஒதுக்கிக்க, இவங்க என்ன செஞ்சிட சங்காரம் பண்ணுவேன்றார். ஆனா அங்கதான் மோசை திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமான ஆலோசனையை அசட்டை பண்ணதுனால அவர்களுக்கு அந்தகாரம் வந்தது, மரண இருளில் வந்தது, ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களை நேர்த்தியாய் நடத்தினார். தாகம் இல்லாதபடிக்கு, பசி இல்லாதபடிக்கு அவர் அழகா அற்புதமா எத்தனையோ விதமான அற்புதங்களை அந்த எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் செய்து 40 வருஷம் அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அழுக்காகல, அவங்க செருப்பு என்ன செய்யல தேயில, எல்லாம் நேர்த்தியா கர்த்தர் நடத்தினாரு. ஆனாலும் எனக்கு அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மோசே அடிக்கடி துன்பப்படுத்தாங்க, எங்களுக்கு தண்ணி கிடைக்கலையே, எங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை, இறைச்சி இல்லை, அப்படி சொல்லி கலகம் படிச்சினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களை வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஆண்டவரை துதிக்க மறந்து போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க தொடர்ந்து வீட்டில் சென்று வாசிங்கன்னா 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து. ஆமா, ஆண்டவருக்கு என்ன ஒரு காரியம் தெரியுமா? எவ்வளவுதான் தவறு செய்தாலும் கூட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 நாளாகும் 7:14 இப்படியா சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையில, இவங்க பாருங்க, இவ்வளோ தவறு செஞ்சாலும் கூட வேதம் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏன்னா அவர் சொன்ன வசனம் தானே, எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறது? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். என்ன குழப்பி விட்டீங்க? அது சங்கீதம் 50:14. ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அந்த ஆபத்து நாட்களை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ பாருங்க, நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்துல வாசிங்கன்னா நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருத்தர் எழுப்புவாரு, அவர் பாதுகாப்பாரு. கிதியோன் எழுப்பார். கிதியோன் காலத்துல சந்தோஷமா இருப்பாங்க. கிதியோன் இருக்கும்போது வேற சத்துக்கள் வர முடியாதபடிக்கு அவர் ஜெயிச்சு அழகா பாதுகாத்து வச்சிருப்பார். கிதியோன் இறந்த பிறகு திருமண செல்வம் திரும்ப பழைய வழிக்கு போயிடுவாங்க. திரும்ப பழைய வழிக்கு போனோடனே அந்த வெளியே இருக்கிற சத்துருக்கள் வந்து இவங்களை சிதறடிப்பாங்க. சிதறடிக்கும் போது என்ன செய்வாங்க சொன்னா, திரும்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சோம், ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னுவாங்க. டக்குன்னு இன்னொருத்தர் எழுப்புவார் ஆண்டவர். இப்படியே நியாயாதிபதி புஸ்தகம் முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரட்சகனா எழுப்பி கொண்டிருப்பார், ஒவ்வொரு ரட்சகனா எழுப்பி கொண்டிருப்பார், ஒவ்வொரு ரட்சகனா எழுப்பி கொண்டிருப்பார். கடைசியா ஒரு ரட்சகர் நமக்காக எழுப்பினார், தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா ரட்சகரும் மாம்சத்தின்படி சண்டை போட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒண்டிதான் நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றின தெய்வம் மாத்திரம் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த ஜனங்க அப்படியே பண்ணும்போது அந்தகாரத்திலும் மரணம் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர் கட்டுகளை அறுத்தார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் என்ன செய்யறார், நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்ப என்னன்னா, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மையும் அறியாதபடிக்கு பிசாசினால் நாம் உந்தப்பட்டு சில தவறுகளை செய்யும் பொழுது, அந்த தவறுக்காக மனம் திரும்பி தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் திரும்பவும் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், திரும்ப நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், திரும்ப நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், திரும்ப நமக்கு ஆயுஷ் நாட்டில் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார், திரும்ப நம்முடைய வியாதியை. அல்லேலூயா சொல்லுவோமா? இசைக்கு ராஜா என்ன பண்ணா? நல்ல ராஜா தான் இல்லையா?
அவனுக்கு என்னாச்சு? வியாதி வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யப்படுறாரு? மறிக்க போறான்னு சொல்லி யார் சொத்து? எது தீர்க்கதரிசி? ஏசாயா சொல்லியாச்சு. அப்போ ஆண்டவர் நோக்கி அவன் பார்க்கிறான். ஆண்டவரே, நான் உனக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருந்தேனேன்னு சொல்லி அவன் சோர்புறமாய் திரும்பி அழும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா பார்த்து திரும்ப பண்ணி சொல்லு, உன் வருஷத்துல நான் 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றேன். அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்குறார். அப்ப எனக்கு அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது, அநேக நேரத்தில் நாம் மற்றொரு நோக்கி கூப்பிடுகிறோமே தவிர ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நாம் என்ன செய்யறோம்? மறந்து போகிறோம். அப்ப என்ன சொல்லணுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனமானது உள்ள போனா உண்மையா சொல்றாங்க, அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. இந்த வார்த்தையினால் தான் கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். யோவான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அழகா சொல்லியிருக்கோம். அந்த 1ல இருந்து நீங்க அந்த 12 வரைக்கும் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த தேவனாய் இருந்தது, இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டானதென்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. ஜீவன் இருந்தது, ஒளியா இருந்தது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பற்றிக்கொள்ள. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இருள் ஒருபோது கிரியை செய்யாது. அதான் வெளிப்படுத்தும் விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனால் நீ ஆதியிலே செய்து கொண்டிருந்த கிரியை செய்வேன், மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தன்னை நீக்கிடுவேன் என்று ஆண்டவர். அப்படின்னா என்ன? வெளிச்சம் புடிச்சா என்ன ஆயிடும்? இருட்டு வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில் இருட்டு வந்துடும். ஆகவே நான் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் திரும்பவும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப என்னன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிச்சு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சொல்ல நாம் ஒருபோதும் பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றான், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய், கர்த்தர் நோக்கி அமர்ந்துரு, அவரால் என் ரட்சிப்பு வரும். அப்ப என்ன இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் ஒருவர் தான் நல்லவர், அவர் கிருபை என்று துதிக்கும் பொழுதெல்லாம் நம்ம சிங்காசனம் போட்டு கர்த்தருக்கு சிங்காசனத்தை விட்டு கர்த்தர் இறங்கி வரார். தேவனை துதிக்கும் போதெல்லாம், தேவனை மகிமைப்படுத்தும் போதெல்லாம், தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் மத்தியில இறங்கி வந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலை இங்க நிறைய பேர் எங்கெல்லாம் நமக்கே தெரியாது இல்ல. ஆனா நாம கொஞ்சம் பேரா இருந்தாலும் கூட தேவ சமூகத்துல வந்து துதிக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சுக்கிறார், அவரை குறித்து பாடுபடியா கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆக நாம் ஒருபோதும் கலங்காதபடிக்கு தேவ சமூகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டோம். ஒரு காலத்துல சத்துரு பிடியில இருந்தோம், ஆண்டவர் நம்மை விடுவித்து இருக்கிறார், நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஆகவே இந்த தேவன் உண்மையாகவே அவரை துதிக்கும் போது நீங்க பாருங்க, வேதத்துல நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், எங்கெல்லாம் கர்த்தரை துதிச்சாங்களோ அங்கெல்லாம் கட்டுகள் அறுக்கப்பட்டது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எங்கெல்லாம் கர்த்தரை துதிச்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு. பவுல் சீலா கர்த்தரை துதிச்சாங்க, அவங்க கட்டுகள் மாத்திரம் இல்ல, அந்த சிறைச்சாலை இருக்கிற எல்லாருடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார். ஒண்ணு தானியேல் ஜெபம் பண்ணான். இங்க அவர்கள் பாடி துதி செய்ய காரணம் கேட்டீங்க, பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஆஹா ஒருவருக்கு ஒருவர் வெற்றிண்டு மடிந்து போனார்கள். யாரெல்லாம் அந்த ராஜாவுக்கு விரோதமா எழுப்பினாங்களோ, யோசபாத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்பினார்களோ அவர்கள் பாடி வேற ஒன்றும் செய்யலாமே,
பாடல் நிறுத்தினா பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது விரோதமாய் வந்த அந்த 3 ராஜாக்களும் ஒருவருக்கொருவர் விட்டுண்டு மடிந்து போனாங்க. பைபிள் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கும் போது எரிகோ அலங்கம் உடைத்தது. தாவீது நல்லா கர்த்தரை துதிக்கும் போது சவுலுக்கு இருந்த பிசாசு வெளியே போச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப துதி என்பது சாதாரணமான காரியம் இல்ல. அதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுவான் 30 கர்த்தரை துதியுங்கள். 138 ஃபுல்லா மன்னிக்கணும் 136 ஃபுல்லா வாசிங்கன்னா துதியுங்கள் 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 துதியுங்கள். அது நல்லது, அது நல்லது, அது நல்லது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நான் பார்க்கலாம். 136 எடுங்களேன். 136ல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுடர்களை உண்டாக்கியவர் துதியுங்கள். இதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சீங்கனாலே கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இறங்கி வருகிறதா இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே தேவ கிருபையானது நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஒருபோதும் வாழவே முடியாது. தேவன் நமக்கு கிருபையை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் கிருபைக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஒரு பாட்டு இதுல உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை அது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் உருவாக்கின கிருபை அது. கிருபையே கிருபையே மாறாத கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். எல்லா சத்துருக்கள் கையிலும் நம்ம கர்த்தர் விடுதலையாக்கி நம்ம நடத்த போறோம். நேரம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில எப்போதும் கர்த்தரான காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கட்டும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறோம். ஆண்டவர் சொந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?